அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒன்றும் சொல்லலாம். யாராவது சரி மக்கள் வந்து திருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான உள்ள செயல்பாடுகள் நடக்கும். அத்தனை வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து என் மனசறிஞ்சு நான் வந்து உண்மையை சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் நடத்த ஒரே காரணத்துக்கு கொண்டு தான் இதை வந்து பேசுறேன். அப்போ நம்ம கவர்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். கவர்மெண்ட் மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மக்களாச்சரியோ நீங்கள் தேர்ந்தெடுக்க தலைவனாலே ஒன்றுமே நடக்காது. நீ கேட்டனா மத வெறியிலையும் ஜாதி வெறியிலையும் மற்றும் இணைஞ்சத ஒரு மனிதனை, அதாவது ஒரு தலைவனை நீ தாக்க, அதாவது ஒரு மனுஷனுக்கு சின்ன ஒரு கஷ்டம் வந்தா கூட கடவுளை போய் கும்பிடுவான். ஆனா நம்ம இந்திய நாட்டுல என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன கஷ்டம் வரும் பட்சத்துல நம்ம தலைவனை நினைச்சுதான் அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு மண் மாதிரி. அப்போ நான் ஒரு தலைவனை நினைச்சுக்க, எனக்கு உன் கஷ்டத்துக்கு நான் என்னைய மண்ணு மாதிரி தூக்கி தூர விடுவோம், நான் உனக்கு வேண்டி போயிட்டு தான் வரணும். இதுதானே நீ வச்ச சட்டம். உன் சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய கதை. நான் தலைவர் நான் பார்த்தியா. அப்போ நீ வச்சிருக்க இந்த ஒரு மண்ணத்துக்கு இப்படி தூரப்படுறவர், அந்த மண்ணை நான் என்ன செய்யணும்னா, அந்த மக்கள்ல ஒரு மண்ணு எனக்கு வந்து, அவன் ஒரு மனுஷன் எனக்கு வந்து ஒரு மண்ணு, அவன் எனக்கு வந்து ஒரு என் கால் தூசி மாதிரி அவனை வந்து நான் என்ன செய்யணும்னா தூக்கி தூரம் போகணும். அப்போ நான் தலைவராயிருவோம்ல. இதுதான் நடக்கும். ஏன்னா ஒரு மன்னர் வந்து வாங்கிட்ட சொல்லும் போச்சுல, ஒரு மன்னரை தூக்கி போடக்கூடியவங்க மக்களாச்சே உண்டு பண்ணியிருக்கான் ஒருத்தன். எவனோ ஒருத்தன் உண்டு பண்ணியிருக்கான்னா, அப்போ அவனுக்கு இந்த மன்னர் ஆட்சியில வந்து எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கோம், எவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருக்கோம், நம்ம இவனை ஏமாத்தி நம்ம எத்தனை வருஷம் வாழலாம். எல்லாம் மூட நம்பிக்கையில உள்ளவன். அந்த மூட நம்பிக்கையில உள்ள ஒரு மண்டபம் வந்து வீட்டுல வந்து அமைச்சர் அப்படிமா, எம்எல்ஏம்மா, நீ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுல தான் காட்டிய தவிர ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது ஏற்று, ஒரு கவர்மெண்ட்டை ஏற்று கல்வி கேட்டால் மட்டும்தான் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து சட்டமே எல்லாமே. நீ ஏற்படுத்தின அமைச்சர் எங்க இருக்கான்? ஒரு ஜாதியில வந்து இருக்கான். இன்னைக்கு நல்லா காட்டுக்க. இதே ஸ்டாலின் இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு ஜாதி, இதே விஜய் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒரு ஜாதி, எம்ஜிஆர் ஒரு ஜாதி, நாலாச்சாப்பா விஜயகாந்த் ஒரு ஜாதி, கணக்கு எடுப்போம் காங்கிரஸ்ல ஒரு ஜாதி, யாரோ ஏதோ ஒரு கட்சிலாம் நிறைய சொல்றாங்க, பிஜேபிங்கிறவங்க அவங்க ஒரு ஜாதி. இப்படி எத்தனை ஜாதி இருக்கு தவிர உங்க ஜாதியை நீங்க கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதும் இருக்கும். நீங்க உங்க ஜாதியை கணக்கு காட்டின பிறகு இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்ல. அதுக்கு நீங்க ஒரு இந்தியாவில் வந்து ஒரு தேர்தல் நீங்க வச்சாச்சுன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்படின்னால உங்களுடைய பணங்கள் உங்களுக்கு வருமானத்தோட கட்சி தலைவர் எடுத்தாச்சுன்னா உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய ஜாதி சாணம் மட்டும்தான் முன்னேற முடியுங்கிறது நான் ஓட்டுநர்.